நண்பர்களே வணக்கம். விடுதலை 2 படம் எப்படி? அந்த படத்தை நம்ம ஏன் பார்க்கணும்? அந்த படம் என்ன சொல்லுது? விடுதலை பார்ட் 1க்கும் விடுதலை 2க்கும் என்ன சம்பந்தம்? இல்லை அதை விட இது நல்லா இருக்கா, இதுதான் பெஸ்ட்டா, இதை நேரடியாக போய் தனியாக பார்க்கலாமா, ஒன்றை பார்த்துட்டு தான் ரெண்டை பார்க்கணுமா அப்படின்றதையும், அது என்ன மாதிரியான பாதிப்பை உருவாக்குங்கிறத நாம் தெளிவாக பார்ப்போம் இந்த காணொளியில். வெற்றிமாறன் இயக்கத்தில் ஜெயமோகன் அவரோட சிறுகதைகளை எடுத்துக்கிட்டு விடுதலை 1 மற்றும் 2 எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த விடுதலை 2 என்ன மாதிரியான படம், எப்படி எடுத்திருக்காங்க, எல்ரட்குமார் தயாரிப்பில் எப்படி இருக்குது, வேல்ராஜ் அதில் என்ன பண்ணியிருக்காரு, இளையராஜா என்ன மாயஜாலம் பண்ணியிருக்காரு, அப்படிலாம் பார்த்தோம்னா இந்த படத்தில் நம்ம போய் உட்கார்ந்த உடனேவே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு உருவாக்குது. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா அவர்கள் மனிதனாகவே இருக்க முடியாது. பல படங்கள் பல அரசியல்களையும் பல விஷயங்களையும் பழைய வரலாறையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த படம் மிகவும் நேர்த்தியாக எல்லாருக்குமான படமாக அமைஞ்சிருக்கு. சில படங்கள் ஒடுக்கப்பட்டவர்களோட வழியை சொல்லும், அது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே சேரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த படம் அனைவராலும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தில் நிலவுற ஜாதிய வேறுபாடுகளையும் சமத்துவத்தையும் ஆட்சி அதிகாரத்தில் ஏன் அவங்க ஒருத்தங்களுக்கு பங்கு கொடுக்கணுங்கிறதையும் மனிதனை மனுஷனாக எப்படி மதிக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குற ஒரு அற்புதமான படம். எப்போது ஒரு புரட்சி ஆரம்பிக்குது, எப்போது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, ஏன் போராட்டங்கள் ஆரம்பிக்குது, எப்படி தலைவர்கள் உண்டாகிறாங்க, யாருக்காக உருவாகிறாங்க அப்படின்ற படம் இது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் பல அரசியல் உள்ளே இருந்தாலும் சில அற்புதமான விஷயங்கள் உள்ளடக்கி ஒரு அற்புதமான படம். இந்த படம் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஏற்கனவே நாம் பார்த்த விடுதலை 1ல் காட்டப்பட்ட ட்ரெயின் பிளாஸ்ட் அதுக்கான விளக்கமும் இந்த படத்தில் கொடுக்கப்படுது. இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். ஒரு வெற்றிமாறனோட இயக்கத்தை நாம் பிரமிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு 2K கிட்ஸ் பேசிட்டு வராங்க, விடுதலை 3 வருமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பையன் இல்லை முடிஞ்சிருச்சின்னு சொல்லும்போது அந்த புள்ள வருத்தப்பட்டுகிட்டே போச்சு. அப்போ அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை 2K கிட்ஸுக்கே ஏற்படுத்தியிருந்தால் 3வது பாகம் வருமானு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துருக்க முடியும். மிக 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 அற்புதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், மஞ்சு வாரியாராக இருக்கட்டும், சேத்தனாக இருக்கட்டும், நடித்த ஒவ்வொருத்தவங்களும் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ மேனன் அவருக்கு கொடுத்த படத்தில் கொடுத்த கேரக்டருக்கும் அவருக்கு கொடுத்த கேரக்டரையும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. அது சிறப்பாக நடந்திருக்கு. இதில் எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே வர அற்புதமான படம். இதில் விஜய் சேதுபதி ஒவ்வொரு ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனில் அவரோட நடிப்பாக இருக்கட்டும், அனைத்துமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு எளியவர்களின் வழியை அவ்வளவு தத்துரூபமாக அட்டகாசமாக நடித்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் வெற்றிமாறனோட இயக்கம் மிக பெரும் பலம். அதேபோல் ஒரு மலை சார்ந்த இடங்களெல்லாம் கேமரா கையாளப்பட்ட விதத்தில் ஹாலிவுட் தரத்திற்கு இணையாக கையாளப்பட்டிருக்கு. அதில் வேல்ராஜ் அவர்கள் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி வைக்கிறாருன்னா, ஒரு 3 பேரோ இல்லை 10 பேரோ ஒரு 20 பேரோ ஒரு 40-50 போலீஸோ யார் எப்படி இருந்தாலுமே சரி, இந்த படத்தில் எல்லா ஃப்ரேமும் டீட்டெயில்டு அற்புதமாக காட்டப்பட்டிருக்கு. இந்த படம் இளையராஜா இசையால் நமக்கு ஏதோ பீரியட் படம் பார்க்குறோம் அப்படின்றதை விட 80 காலத்தில் தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு எப்படி மனசு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்ததற்கு இளையராஜாவோட இசை தான் காரணம். இளையராஜாவோட இசை அவ்வளோ அற்புதமாக எல்லா இடத்துலையும் கையாளப்பட்டு நம்ம அந்த படத்தோடு ஒன்றி உணர்வுகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த டயலாகுகளை உணர்கிறதுக்கும் அது நம்ம மனசுக்குள்ளே கடத்துறதுக்கும் அதை மூளைக்கு சொல்கிறதுக்கும் இளையராஜாவோட இசை மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு.
இது ஒரு அற்புதமான இசையமைப்பு உள்ள ஒரு படம். அதே போல் ஒரு மக்கள் வறுமையில் கூலிக்காகவும் சொந்த இடத்திற்காகவும் பாடுபட்டு அங்கீகாரம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் பாதிக்கப்படும்போது அவர்களெல்லாம் எப்படி எதனால் ஒரு வன்முறையோ ஒரு பிரச்சனையோ கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதையும் இந்த படம் அற்புதமாக சித்தரிக்குது. இந்த படம் ஒரு பிரச்சனையை வன்முறை தான் தீர்வுன்னு சொல்லாமல் அரசியல் அமைப்பும் அரசியலும் எலெக்ஷனும் ஓட்டும் ஒரு தீர்வாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். எல்லாத்துக்கும் தீர்வு வன்முறை அல்ல. ஒரு சமூகத்தை வன்முறையை நோக்கி தள்ளுறதுக்கான முயற்சி இந்த படம் பண்ணலை. ஒரு மக்களை மீட்டெடுத்த கதையை சொல்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையான நகர்வையும் இந்த படம் தெளிவாக சொல்லியிருக்கு. எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதையும், தகவல் செய்திகளில் வர தகவல் எப்படி, உண்மை என்ன, அரசியல்வாதிகள் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கிறாங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் அதிகார வர்க்கத்துக்கு வரும்போது அதிகார போதையில் தனக்கு சேர்ந்தவரோ தனக்கு சார்ந்தவரோ இல்லை வேறோ, ஆனால் அதிகார வர்க்கத்தை அதிகாரத்தை பெறுவதற்காக என்ன நிலைமைக்கு செல்வார்கள் என்பதையும் இது சித்தரிக்கிறது. இந்த படத்தில் வெறும் ஜாதியை மட்டும் சொல்லாமல் அரசியல் போதையும் அதிகார போதையும் பற்றி இந்த படம் சொல்லுது. இந்த படத்தில் எப்படி அரசாங்கம் ஒரு 2-3 நபர்களை வைத்துக்கொண்டு செயல்படுது, எப்படி இயக்குகிறார்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள பிரச்சனைகள், அவர்களுக்கான நிதி பெறுவதற்கான விஷயங்கள், இதெல்லாமே இதில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தில் மஞ்சு வாரியாருக்கும் விஜய் சேதுபதிக்குமான காதல் காட்சிகள்லாம் அதாவது காதல் காட்சின்னு சொல்லக்கூடாது, ஒரு இயல்பான ஒரு போராளிகளுக்குள்ளே ஏற்படுற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவங்க இணை என்று சொல்லக்கூடிய வகையிலே நட்பாக இருக்க வேண்டும் என்று அந்த திருமணம் நடத்தி வைக்கிறதா இருக்கட்டும், ஒருவனுக்கு அவன் கடவுள், அவன் இடம், அவன் படிப்பு, அவன் மொழி தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவனுக்கே கொடுக்க வேண்டும் என்பதை சொல்வதாகட்டும், இந்த படம் ஆணித்தரமான அழுத்தம் திருத்தமான ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பல பேர் எல்லாருமே இல்லை சிறப்பாக நடிச்சிருக்காங்க. யாருமே இல்லை குறைவு போல். ஒரு ஊராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இதில் அற்புதமாக காட்டப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டில் படம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சூரி இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய ஃபேஸ் கொடுத்துட்டு அவர் கதையை சொல்லும்படியாகவும் அவர் கடைசியில் இறுதியில் எடுக்கும் முடிவும் தான் அவருக்கான பெரிய ரோலு. அவர் கொடுத்த பங்கை சிறப்பாகவே செய்திருக்கிறார். சூரிக்கும் இது அற்புதமான படம். விஜய் சேதுபதிக்கு மகாராஜா படத்திற்கு அப்புறம் இந்த படம் அற்புதமான படம். அவர் ஒரு நடிப்பு சக்கரவர்த்தினே சொல்லலாம். அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துலையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு போராளி, ஒரு பிரச்சனை, போலீஸ் தேடுதல், கொலை, பழிக்கு பழி, வன்முறை, போராட்டம், இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் இலங்கையில் நடந்த விடுதலை புலிகளோட கதைகளையும் அந்த சாயலையும் கொஞ்சம் எடுத்து இதை கலந்து இந்த படம் சொல்லியிருக்காங்க. இதுதான் தீர்வுன்னு சொல்லலை, இது எப்படி கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயங்களில் இந்த படம் எங்கேயுமே நமக்கு சலிப்பு தட்டாமல் இந்த படம் அற்புதமாக பார்க்க வைக்குது. இந்த படம் ஏற்படுத்தும் வழி நம்ம உணரணும். அந்த உணர்றதால் நம்ம எடுத்துக்கிற ஒரே ஒரு விஷயம்னா, மனிதன் ஜாதியால் வேறுபட்டவன் அல்ல, மதத்தால் வேறுபட்டவன் அல்ல, மனிதன்தான், அவன் ஒருவன்தான், அவனுக்குள் எந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது, நாமெல்லாம் ஒன்றுதான் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அனைவருக்கும் அதிகாரமும் பங்களிப்பும் கொடுத்து ஒன்றுபட்டு அவரை எல்லாரும் ஒன்றாக இருந்து இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக இந்த படம் தெரிவிக்குது. இந்த படத்தை கருத்தை எல்லாருமே உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா நாளைய சமூகம் நிச்சயமாக நல்லா இருக்கும். இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படம் இதோடு முடிஞ்சிருதே அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்குது. இதுபோல் படம் வரணும். வெற்றிமாறன் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல படம் எடுக்கணும். இயக்குனராக உயர்ந்துட்டார். இமயத்திற்கு மேல் ஏதாவது சொல்லணும்னா அது வெற்றிமாறன் அவர்களை சொல்லலாம். அற்புதமான படம். இந்த படத்தை அவசியம் திரையரங்கில் சென்று பாருங்கள். நன்றி, வணக்கம்.